உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் விரயஸ்தானாதிபதி புதன் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். எனவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்களும் கூடுதலாகவே இருக்கும். அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதி குறைவும் ஏற்படலாம். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இது. குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கூட கைகூடிவிடும். என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம். துலாம் ராசியில் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாகிஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். குறிப்பாக தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, ஊதியம் எதிர்பார்த்தபடி கிடைத்தல், அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறும். மாமன் மைத்துன வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்துவீர்கள். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் விதம் அமையும். பிள்ளைகளின் வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் தரும். கடகராசியில் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறார். அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வருவது பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதி. அதற்காக பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. சகாய் ஸ்தானாதிபதியானவர் உச்சம் பெறும் பொழுது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. குருவின் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெறும். தாய் வழி ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணமும் ஈடேறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். சனி வக்ரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. சுகஸ்தானாதிபதியான அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நலம் தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் மனக்கவலைகளும் விரயங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இந்த பிரச்சனை அதிகரிக்கும். இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதமும் சனீஸ்வர வழிபாடும் நன்மை தரும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பிள்ளைகளால் விரயம் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும். பரிகாரம். இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.